மகிழ்ச்சியா இருக்கணுமா? கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளதுன்னு. கர்த்தரை தேடணும், ஞானஸ்தானம் எடுக்கணும், கர்த்தரை முழு இருதயத்தோடு கர்த்தரை நோக்கி பார்த்து வாழக்கூடிய மனிதனா இருக்கணும். அப்படி இருந்தோம்னா மகிழ்ச்சியா இருக்கலாம். வாழ்க்கை முழுவதும் சாய்ஸ். மனுஷனுக்கு கர்த்தர் கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் சாய்ஸ். வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருப்பதும் நாம் தெரிந்தெடுக்கக்கூடிய சாய்ஸ். பிரச்சனை வருது, போராட்டம் வருது, எதிர்மறையான காரியங்கள் வருது. அத்தனை எதிர்மறையான காரியத்தின் மனிதனையும் ஒரு மனிதன் சகிச்சு நிக்கிறான்னா உறுதியா நிக்கிறான், கன்சிஸ்டன்டா நிக்கிறான். அந்த மனிதன் சந்தோஷமான மனிதன். மகிழ்ச்சிக்கான தேடல் பார்த்து வருகிறோம். உலக மனிதன் மகிழ்ச்சியை தேடுகிறான். அவன் தேடக்கூடிய, அவன் செயல்படக்கூடிய எல்லா செயலுக்கும் பின்னணியாக இருக்கிறது, மைய காரணமாக இருக்கிறது. அதன் மூலமாக ஏதாவது ஒரு விதத்தில் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று விரும்புகிறான். அது நமக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குமான்னு பார்க்குறான். மகிழ்ச்சி என்பது அவனுக்கு ஒரு தெய்வம் போல இருக்கிறது. அவன் தேடக்கூடிய, தேடி அலையக்கூடிய ஒரு தெய்வம் போல இருக்கிறது. அந்த மகிழ்ச்சி அடைவதற்கு அவன் எதையும் கிரயம் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறான், எதையும் பழி செலுத்தவும் ஆயத்தமாக இருக்கிறான். இதான் மகிழ்ச்சியை கொடுக்கணும்னா அவன் என்னன்னாலும் செய்வான். அப்படிப்பட்ட மனிதர்களாக தான் உலக மனிதர்கள் இருக்காங்க. நாம் இந்த உலகத்தில் இருந்தாலும் உலகத்திற்குரியவர்கள் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. நம் ராஜ்யத்தின் மக்களாக இருக்கிறோம், மெய்யான தேவனை ஆராதிக்கிற ஜனங்களாக இருக்கிறோம். தேவனை தவிர நாம் எந்த ஒரு காரியத்தையும் ஆராதனை செய்யக்கூடாது. எந்த ஒரு காரியத்தையும் ஆராதனை செய்கிறோம், அதைத்தான் தேடுகிறோம் என்றால் அது விக்கிர ஆராதனையாக மாறிடும். முதலாவது தேவனை தவிர எந்த ஒரு காரியத்தை நாம் வைக்கிறோம், அதைத்தான் தேடுகிறோம், அதான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கிறது என்றால் அது விக்கிர ஆராதனையாக இருக்கும். அது நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையின் பிரதானமான நோக்கம் மகிழ்ச்சி அடைவது கிடையாது, மகிழ்ச்சியை தேடுவது கிடையாது. நம்முடைய வாழ்க்கையின் பிரதானமான நோக்கம் தேவனை தேடுவது, தேவனுடைய சித்தத்தை தேடுவது, பரலோகத்தின் மகிமையை சுமந்து அந்த பரலோகத்தின் மகிமையை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துகிற மக்களாக இருப்பது. அதான் நம்முடைய பிரதானமான நோக்கம். கர்த்தர் நம்ம இந்த உலகத்தில் பரலோகத்தின் ஸ்தானாதிபதிகளாக வைத்திருக்கிறார், பரலோகத்துடைய அம்பாசடராக வச்சிருக்கிறார். பரலோகத்துடைய நோக்கம், திட்டம் இந்த பூமியில் நிறைவேறும்படியாக நம்மை அனுப்பின பிதாவுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றக்கூடிய மக்களாக இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது இருதயத்தில் ஒரு நிறைவு இருக்கும், ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கும். அந்த ஃபுல்ஃபில்மெண்ட்டின் விளைவாக வரக்கூடியதான் மகிழ்ச்சி. மகிழ்ச்சி நாம் தேடுவது கிடையாது, மகிழ்ச்சி நம்மை தேடுகிறது. மகிழ்ச்சிக்கு பின்னாடி நாம் போவது கிடையாது. நம் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோம், கர்த்தரை முதலிடத்தில் வைக்கிறோம், கர்த்தரை சார்ந்து வாழக்கூடிய மக்களாக இருக்கிறோம் என்றால் மகிழ்ச்சி நம்மை தேடி வரும். இன்னைக்கு உலகம் முழுவதும் கிறிஸ்தவ மக்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேடி ஓடுகிறார்கள். வேதத்தில் எந்த ஒரு இடத்துலையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேடி ஓட வேண்டும் என்று வேதம் சொல்லலை. அற்புதங்களும் அடையாளங்களும் நம்மை தேடி வர வேண்டும். கர்த்தர் வசனத்தை அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் உறுதிப்படுத்தினார். அற்புதங்களும் அடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பின்தொடர்ந்து வரணும். நம்முடைய வாழ்க்கையின் மையம் கர்த்தர், கர்த்தருடைய நோக்கம், கர்த்தருடைய திட்டம். அந்த மையம் கரெக்டாக இருக்கிறது, அந்த மையத்தை சுற்றி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது என்றால் நம்முடைய வாழ்க்கை நிறைவான வாழ்க்கையாக இருக்கும். நாம் இந்த உலகத்தின் பிள்ளைகள் அல்ல, தேவனுடைய பிள்ளைகள், ராஜ்யத்தின் மக்கள், ஞானத்தின் மக்கள், புத்தியின் மக்கள். அப்படி புத்தியின் மக்களாக இருந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தோம்னா கட்டாயம் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பை ப்ராடக்டாக இருக்கும், கட்டாயம் இருக்கும். இருக்கிறது மட்டுமல்ல, நிலைத்திருக்கும். தற்காலிகமான மகிழ்ச்சியை பற்றி பேசுவது கிடையாது. இந்த உலகம் தற்காலிகமான மகிழ்ச்சியை தேடுது. 2 மணி நேரம் சினிமா பார்த்தோம்னா ஒரு மகிழ்ச்சி கிடைக்குறாங்க, ஒரு என்டர்டைன்மெண்ட் நமக்கு வேணாமா அப்படிங்கிறாங்க இல்லையா? அந்த என்டர்டைன்மெண்ட்னா அந்த 2 மணி நேரம் அவங்க ஒரு மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிற மகிழ்ச்சிங்கிறது நிரந்தரமானது, நிலையானது, எல்லா சூழ்நிலைகளையும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியது. அதுக்கு ரெண்டு பேசிக் ரூல்ஸ் சொன்னேன். மனிதனோ பொருளோ இடமோ நமக்கு மகிழ்ச்சி கொடுப்பது கிடையாது. மனிதர்கள் நினைக்கிறது மனிதர்கள் நமக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுப்பாங்க, மனைவி மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுப்பா, பிள்ளைகள் மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுப்பாங்க, சக விசுவாசிகள் நமக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுப்பாங்க. விசுவாசிகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப வேதனைப்பட வேண்டியிருக்கும். ஏன்னா விசுவாசிகளும் மனிதர்கள். நம்ம ரொம்ப சார்ந்துட்டோம், விசுவாசி தான் நமக்கு பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பான்னு நினச்சோன்னா கஷ்டம். கர்த்தர் தான் மகிழ்ச்சிக்கு ஆதாரம்.
சங்கீதக்காரன் சொல்கிறான், எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கிற தேவன்கிறார். அவருடைய ஆனந்த மகிழ்ச்சியோட ஆதாரமே கர்த்தர் தான். சில மக்கள் நினைக்கிறாங்க இடம் எனக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இந்த இடம் சரியில்லை, இந்த ஊர் சரியில்லை, இந்த ஊரை விட்டு இந்த மக்களை விட்டு கண்காணாத இடத்துக்கு போயிட்டோம்னா நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். அப்படி கிடையாது. நீங்கள் இந்த இடத்துல மகிழ்ச்சியாக இல்லைன்னா நீ எந்த இடத்துலையும் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டீங்க. நான் மகிழ்ச்சிக்கு ஆதாரம் கர்த்தர். இடம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குதுன்னா அது விக்கிர ஆராதனையாக மாறிடும். விக்கிர ஆராதனையை கர்த்தர் அலோவ் பண்ணது கிடையாது. சில மக்கள் பொருள்கள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க நினைக்கிறாங்க. புது புது நகைகள், புது புது டிசைன், அப்படிலாம் சிலர் இருக்காங்க, விசுவாசியில் இருக்காங்க. ஒரு நகை புதுசாக டிசைன் வந்துருச்சுன்னா அதை பழசை அழித்து வாங்குறாங்களோ இல்லாட்ட புதுசாக வாங்குறாங்களோ அதை காதலையோ கழுத்துலையோ தோடலையோ இங்கே போட்டுட்டோம்னா அவங்களுக்கு அதை பார்த்து அப்படி நாடி அப்படி ஃபோட்டோ கட்டாக பார்த்து அப்படி ஒரு செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டு ஒரு 100 பேர் லைக்கை போட்டு விட்டாங்கன்னா அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் அதெல்லாம் தற்காலிகமானது. சில மக்கள் போட்டு விட்டு அதையே பார்த்துட்டே இருப்பாங்க, எத்தனை பேர் போட்டிருக்காங்க. சிலர் போடலைன்னா சில மக்கள் திட்டவே செய்கிறாங்க, ஏன் போஸ்ட்டுக்கு நீ ஏன் லைக் போடலை, அப்படின்னா அன்ஃப்ரெண்ட் ஆக்கி வெளியே போயிருங்கிறாங்க. அப்படின்னா அது ஒரு மோகம், அதில் எதே மகிழ்ச்சி இருக்க மாதிரி. இது நான் படித்தது, அமெரிக்காவில் ஒரு பெண்ணு சூசைட் பண்ணான். ஏன் சூசைட் பண்ணான்னா, எனக்கு இந்த வாழை பிடிக்கல. ஏன் வாழை பிடிக்கல? நான் அமெரிக்காவுக்கு எல்லா ஷாப்பிங் சென்டர் போயிட்டேன், எல்லா பொருளையும் வாங்கிட்டேன், இப்போ போனால் எதுவுமே புதுசாக இல்லை, நான் வாங்குறதுக்கு புதுசாக இல்லாத போது, நான் வாங்குறதுக்கு ஒன்றும் இல்லாத போது நான் வாங்கி இருந்து என்ன பண்ண செத்து போயிட்டா. பொருள்கள் அவசியம். பொருள்கள் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும். பொருள்களுடைய கட்டுப்பாட்டுக்கு நம்ம போகிறோம் என்றால் அது நமக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்காது, தீமையை ஏற்படுத்தி கொடுத்துரும். ரெண்டாவது காரியம், சூழ்நிலைகள் நமக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்காது. சில மக்கள் சூழ்நிலை மட்டும் மாறிடுச்சுன்னா நான் இப்போ இருக்க மாட்டேன், நான் நீல மூஞ்சியாக இருக்க மாட்டேன், வட்ட மூஞ்சியாக மாறிடுவேன் அப்படிங்கிறாங்க. நீல மூஞ்சினா தெரியுமா? மூஞ்சி தொங்கி இருக்காது, என் மூஞ்சி மலர்ந்த மூஞ்சியாக மாறிடும். முகம் அப்போ எனக்கு மலர்ந்துடும் அப்படிங்கிறாங்க. சூழ்நிலைகள் ஒரு விசுவாசிக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கறது கிடையாது. சூழ்நிலைக்கு நம்ம கொடுக்குற மாறுத்துறவு, ரெஸ்பான்ஸ், அதான் நம்ம மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கறது. சரியான விசுவாசி 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனையின் மத்தியிலே அவன் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ முடியும். புயலின் மத்தியில் ஒரு காம் இருக்கு பார்த்தீங்களா, அமைதி. அதே போல் ஒரு விசுவாசி வாழ முடியும். மகிழ்ச்சி எப்படி வருகிறது? மகிழ்ச்சி எப்படி வருகிறது? யோவான் 13:17 சொல்லுகிறார், நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்கள். அறிந்திருக்கிறீங்க, அறிகிறது மட்டுமல்ல, அதற்கு ஒபே பண்ணுகிறோம், அதற்கு கீழ்ப்படுகிறோம். ஒரு சத்தியத்தை அறிகிறது நல்லது, மூளை அறிவாக அறிந்து கொள்வது நல்லது. ஆனால் அந்த சத்தியத்துக்கு நான் கீழ்ப்படியலை அப்படின்னா அது எனக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்காது. நீதிமொழிகள் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 16:20 சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனோ பாக்கியவான் இருக்கு, கர்த்தரை ட்ரஸ்ட் பண்ணுகிறவன் சந்தோஷமான மனிதனா இருப்பான் இருக்கு. நீதிமொழி 29:18 சொல்லுகிறது, வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான் சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தை காக்கிறவனா தேவனோட வார்த்தையின் எண்ணங்களை தன் மனதின் எண்ணங்களாக வைத்து வேற எந்தங்களும் உள்ளே புகாதபடி எல்லா காவலோடும் இருதயத்தை காத்து கொள்ளுகிற மனிதன். உலகத்தினுடைய எல்லா சிந்தனைகள் உள்ள வந்துருச்சுன்னா அவன் மகிழ்ச்சியா இருக்க முடியாது. இந்த உள்ள போன வசனம் வெளியே போயிடும். வசனத்துக்கு கீழ்ப்படியணும், வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். கம்ப்ளீட்டா தேவனை ட்ரஸ்ட் பண்ணி வாழுகிறோம் என்றால் கட்டாய மகிழ்ச்சியா இருப்போம். ஒரு விசுவாசியா இருக்கிறோம், குறிப்பாக விசுவாசியா இருக்கிறோம், இது சரின்னு நமக்கு தெரியுது, இதான் சரி, இதற்கு நம்ம கீழ்ப்படியணும் தெரிந்ததுக்கு அப்புறமும் அதற்கு நம்ம முரட்டாட்டம் பண்ணுகிறோம், கலகம் பண்ணுகிறோம் என்றால், இதுக்கு வேண்டுமென்றே தெரிந்தே செய்கிற ஆளாக இருக்கிறோம் என்றால் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இம்பாசிபிள். மகிழ்ச்சி வரவே வராது. ஏன்னா அது தவறுன்னு உங்களுக்கு தெரியும், அதை செய்யக்கூடாதுன்னு தெரியும். ஆனால் இதை செஞ்சாதான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன்னு நினைச்சிங்கன்னா வேண்டுமென்றே கலகம் பண்ணும் பொழுது அது மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்காது. நம்முடைய இருதயம் நம்மை கண்டம் பண்ண ஆரம்பிச்சிடும். நான் இதை செய்தால் சந்தோஷமாக இருப்பேன், அதை செய்தால் சந்தோஷமாக இருக்கும்போது நான் காட் சென்டராக மாறல, செல்ஃப் சென்டராக மாறுறேன், சுயத்தை சார்ந்து வாழக்கூடிய மனிதனாக மாறுறேன். என் மாம்சமும் மனதும் எதை விரும்புகிறதோ அதை செய்யக்கூடிய மனிதனாக மாறுவேன். அப்பொழுது எனக்கு மகிழ்ச்சி இருக்காது. எனக்கு இனம்பிரியாத ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ் ஏன் வருதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா உங்களுடைய இருதயம் மகிழ்ச்சியாக இருக்காது.
இருதயம் எப்போ மகிழ்ச்சியாக இருக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது மட்டும்தான், கர்த்தரை சார்ந்து கொண்டிருக்கும் பொழுது தான் மகிழ்ச்சியாக இருக்கும். சில மக்கள் இது தவறுன்னு தெரிந்தே செய்கிற ஆட்கள் இருக்காங்க. எத்தனை மக்கள் டைவர்ஸ் பண்ணுறான். ஏன் டிவோர்ஸ் பண்ணுறான்னா, என் மனைவியை விட்டுட்டு இன்னொரு ஆளை கல்யாணம் பண்ணனா நான் சந்தோஷமாயிருவேன். அதை டைவர்ஸ் பண்ணுகிற தவறுன்னு தெரியுமா? தெரியும். தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காத இருக்க கடவுன்னு சொன்னார். கல்யாணத்தில் வாபஸ் எடுத்தோம். மரணம் நம்மை பிரிக்கும் வரை சொன்னோம். மரணம் மட்டும்தான் நம்மை பிரிக்கணும்னு சொன்னோம். அப்படி இருந்தும் எனக்கு இவளால் சந்தோஷம் இல்லை, நான் இன்னொருத்தைய கல்யாணம் பண்ண தான் சந்தோஷம் இருப்பேன்னு நினச்சதுக்கப்புறம் அந்த பெண்ணு உங்களுக்கு எவ்வளோ நாள் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்னா கொஞ்ச நாளைக்கு தான். அப்புறம் அந்த பெண்ணை விட இன்னொரு பெண்ணு உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க, அழகுலையும் அறிவிலையும். அப்புறம் அதை கல்யாணம் பண்ண நினைப்பீங்க. வாழ்க்கை முழுதும் மகிழ்ச்சியை தேடக்கூடிய ஒரு டிராவல்ல இருப்போம். மகிழ்ச்சியாக இருக்கணுமா? கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளதுன்னு இருக்கு. கர்த்தரை தேடணும், ஞானஸ்நானம் எடுக்கணும், கர்த்தரை முழு இருதயத்தோடு கர்த்தரை நோக்கி பார்த்து வாழக்கூடிய மனிதனாக இருக்கணும். அப்படி இருந்தோம்னா மகிழ்ச்சியாக இருக்கலாம். இல்லாட்டா மகிழ்ச்சியாக இருக்கும் போது நடிக்கிறது மாதிரி இருக்கலாம். நான் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி வெளி உலகத்தில் மகிழ்ச்சியாக இருக்கும்போது நடித்தேன். என் நண்பர்கள் மத்தியில் எல்லார் மத்தியில் நடித்தேன். ஏன்னா அவங்ககிட்ட பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் நான் மகிழ்ச்சியாக இருந்தேன்னா, நான் தனிப்பட்டதில் மகிழ்ச்சியாக இருந்தேன்னா என் இருதயத்தில் மகிழ்ச்சி இருந்துச்சான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஆனால் 96க்கு அப்புறம் இருந்த வாழ்க்கை வேற. 94 வேலைக்கு போனேன், 96 ரசிக்கப்பட்டேன். அதுக்கப்புறம் என் வாழ்க்கை வேற. நான் வேலை பார்க்குற ஃபேக்ட்ரியிலே சொல்லுவாங்க செல்ல குழந்தை உள்ள வருதும்பாங்க. எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன், கேஷுவலாக இருப்பேன், ஜாலியாக இருப்பேன். அப்போ ப்ரெஷர் இல்லையா? முன்னாடி இருந்தால் அதே இது அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் நான் மகிழ்ச்சியாக இருந்தேன், உள்ளத்திலே மகிழ்ச்சியாக இருந்தேன், வெளியிலே மகிழ்ச்சியாக இருந்தேன். என் கூட வேலை பார்த்த ஆட்கள்லாம் இந்த இவருக்குலாம் ஒரு ஆள் தெரியும், அருப்புக்கோட்டை மாமா. என்ன அவர் மாமா தான், என் மேலே அவ்வளோ அன்பாக இருப்பார். ஏன்னா உள்ளத்தில் இருந்தேன். ஆனால் ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதன் இது தவறு, இது வேத வாக்கியத்துக்கு முரண்பானது என்று தெரிந்தும் நான் இதை செய்வேன், இதை செஞ்சாதான் எனக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தும் நினைச்சோம்னா மகிழ்ச்சி வரவே வராது. நான் கர்த்தருடைய திட்டத்துக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் நம்ம கீழ்ப்படியில் ரிப்பல் பண்ணுறோம், முரட்டாட்டம் பண்ணுறோம். முரட்டாட்டம் பண்ணும்போது அது நன்மையை ஏற்படுத்தக்கூடாது. பாஸ்டர் டைவர்ஸே தப்புன்னு சொல்கிறீங்களா? அப்படி சொல்லலை. சில இடத்துல வாழவே முடியலை உங்களால், டெய்லி அடி உத அப்படின்னா நீங்கள் டிவோர்ஸ் பண்ணி போகிறது நல்லது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாம்பேயில் ஒரு பையன் தூக்கு பிடிச்சது போயிட்டான் தெரியுமா? ஐடி ஊழியத்தில் செய்கிறவன், அவன் பொண்டாட்டி டார்ச்சர் பண்ணான்னு செதி போயிட்டான். பொண்டாட்டி நிம்மதியாக விடலை, பொண்டாட்டி வீட்டில் எவனுமே நிம்மதியாக விடலை, சொத்தி போயிட்ட. செத்து போகிறதுக்கு அப்புறம் டைவர்ஸ் வாங்கி போயிருக்கலாம்ல. கர்த்தர் டைவர்ஸை எதிர்க்கிறாரு, டைவர்ஸ் பண்ண ஆட்களை வெறுப்பது கிடையாது. ஆனால் இவளை விட்டுட்டோம்னா மகிழ்ச்சி வரும்னு நினச்சிங்கன்னா அது வார்த்தை டோட்டல் நீங்கள் கீழ்ப்படியாமல் போகிறது. நான் சொன்னது புரியுதுங்களா? வாழவே முடியல, இனி வாழ்ந்தோம்னா மரணம் தான், தூக்கு தான், கயிறு தான், பாட்டில் தான் நினச்சோம்னா அது வேற, அது எக்ஸப்ஷனல் இருக்கு. நான் சொன்னது புரியுதுங்களா? ஆனால் எப்படினாலும் பரவாயில்ல, வீட்டில் சொல்லுவாங்க இருடி அடித்தாலும் அடி வாங்கிட்டு, இது மாடா மாட்டு தோலை வச்சுருக்கோம், அது தப்பு. சில ட்ரங்க், சில குடிக்கிறான், சில போதை வசனத்துக்கு அடிமையாக இருக்கான், அதான் மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குங்கிறான். கொடுக்காது. கர்த்தரை முழு இருதயத்தோடு வைத்து கர்த்தரை சார்ந்து கர்த்தர் கொடுக்குற ஞானம், கர்த்தர் கொடுக்குற புத்தி, அதில் எடுக்கக்கூடிய தரமான தீர்மானங்கள் அது உங்களை மகிழ்ச்சியாக வைக்கும். கரெக்ட் டிசிஷன் எடுக்கிறோம் ஒவ்வொரு காரியத்திலையும், கர்த்தரை சார்ந்து ஆவியானவரை சார்ந்து சரியான தீர்மானம் ஒவ்வொரு சூழ்நிலையும் எடுக்கிறோம் என்றால் மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இருக்காது. ஆனால் கர்த்தருக்கு விரோதமாக ராங் டிசிஷன் எடுக்கிறோம் என்றால் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. கர்த்தரை தேடணும், கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், வசனத்தின்படி வாழணும். இல்லாட்டா நாடகம் நடிக்கணும்.
அன்றைக்கி ஒருத்தன் கேட்டாங்கன்ட்ட, அவர் சினிமாவில் நடிக்க போகிறாராமேன்னு கேட்டாங்க ஒரு ஒரு பாஸ்டரை. அது என்ன தப்பு இருக்குது, அவர் நிஜத்திலே நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு, சினிமாவில் நடித்தா என்ன தப்புன்னு நான், அது ஒன்றும் தப்பு கிடையாதுன்னாரு. அவர் நிஜத்திலே நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு, அங்கே போய் நடித்தா என்ன தப்புன்னு நான். இதில் என்ன, அது நடிப்பு, இதுக்கும் நடிப்பாக தான் இருக்குது. கர்த்தரை சார்ந்து வாழக்கூடியது அது யாருன்னு கேட்காத, எனக்கு தெரியாது. ரெண்டாவது காரியம், உபாகம் 30 எடுப்போம். உபாகம் 30:19. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமி என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படி நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாய் கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். கர்த்தர் சொல்றாரு, தீமை நிறைந்த உலகம், சாபம் நிறைந்த உலகம், மரணம் நிறைந்த உலகத்தில் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் வைக்கிறார். ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கிறாரு. ஜீவன் யாருன்னு சொல்லுகிறார், அவரே ஜீவனும் தீர்க்காயுசுமானவர்ங்கிறார். இயேசுவை தெரிந்து கொண்டு ஒவ்வொரு காரியத்திலும் சரியான சாய்ஸ் எடுக்கிறோம் என்றால் அது ஆசீர்வாதமாக மாறும். வாழ்க்கை முழுவதும் சாய்ஸ். அதான் மனுஷனுக்கு கர்த்தர் கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் சாய்ஸுங்க. தெரிந்தெடுக்கக்கூடிய ஆற்றல். இது வேணும், இது வேணாம், நான் நரகம் போகிறேன் பரலோகம் போகிறேன், உங்கள் சாய்ஸ். அவர் தன்னுடைய சாய்ஸ் எடுத்துட்டார். ஒருத்தங்க கூட நரகம் போகக்கூடாதுன்னு அவர் சாய்ஸ் பண்ணிட்டார், அவர் தெரிந்தெடுத்துட்டார். ஆனால் நான் இவரை கும்பிட விரலை, இந்த ஜீவனை தெரிந்து கொள்ள விரும்பலைன்னா அவன் நரகம் போவான். இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் மும்முனி கொள்கைக்கு எதிர்த்து நிற்கிறாங்க இல்லையா? நீங்கள் எதுக்குறீங்களான்னு கேட்டால் நானும் எதுக்குறேன். நீ ஹிந்தி வேணும்னா படிச்சுக்கோ. ஹிந்தியை உள்ள அவன் திணிக்கும் போது என்ன ஆகுன்னா, கடைசியில் அவன் கொண்டு வரக்கூடிய காரியம் கடைசியில் இங்கிலீஷை தூக்கிடுவாங்க. இங்கிலீஷை தூக்கிட்டு தமிழும் ஹிந்தியும் மாதிரி கடைசியில் தமிழும் அழிஞ்சிடும். கடைசியில் ஹிந்தி படிக்கணுமா படிங்க, அது உங்கள் சாய்ஸ். ஜாப்பனீஸ் படிக்கணுமா ஜாப்பனீஸ் படிங்க. நம்ம சிஸ்டர் விஜயாவுடைய மகன் ஜாப்பனீஸ் படிச்சுட்டு ஜப்பானுக்கே வேலைக்கு போயிட்டான். இந்த திருநெல்வேலியில் உட்காந்து ஜாப்பனீஸ் படித்தான். அங்கே போய் மூக்கில் பேசுகிறானா வாயில் பேசுகிறானு தெரியலையாம்மா. அது ஒரு சாய்ஸ். எல்லாமே இந்த உலகத்தில் நம்ம எடுக்கிறது தெரிந்தெடுக்கிறது. இப்போ நான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு சாய்ஸ். காலைல 5 மணிக்கு எதிர்த்து ஜெபம் பண்ணலாம், இல்லாட்டா போர்வை இழுத்து போட்டு தூங்கலாம், அது உங்கள் சாய்ஸ். லைட்டாக எழுப்பி விடுவார், மகனே ஜெபம் பண்ணியா பாப்பார். இல்லை நான் 6:30 பண்ணுறேனே, 6:30 எழும்பலாம், அடுப்பு பற்ற வேண்டிய சூழ்நிலை வந்துடும். நம்ம சாய்ஸை இன்னொரு சாய்ஸ் உள்ளே வந்துடும். எல்லாமே சாய்ஸ். விசுவாசிக்க போகிறோன்னா விசுவாசிக்கலையா, உங்கள் சாய்ஸ். வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பதும் நாம் தெரிந்தெடுக்கக்கூடிய ஒரு சாய்ஸ். 3வது காரியம், மகிழ்ச்சி என்பது ஃபீலிங்கில் வருவது கிடையாது. மகிழ்ச்சி என்பது அறிவில் வருகிறது. ஒரு காரியத்தை அறிகிறதன் விளைவாக தான் மகிழ்ச்சி வருவதை தவிர உணர்வுகளினாலும் உணர்ச்சிகளினாலும் மகிழ்ச்சி வருவது கிடையாது. ஃபீலிங் எமோஷன்ஸ்னால் வர்றது கிடையாது, அறிவின் அடிப்படையில் வருகிறது. நம்ம தொடர்ந்து பார்க்குற வசனம் யாக்கோபு 1 கெடுக்க. யாக்கோபு 1:2. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். அதை சந்தோஷமாய் எண்ணுங்க. ஏன் எண்ணுங்க? அது பொறுமை உண்டாக்கும் என்று எனக்கு ஒரு அறிவு இருக்கிறது. உணர்ச்சியின் அடிப்படையில், அறிவின் அடிப்படையில். உணர்ச்சி நல்லதான், நல்லது, நல்ல உணர்ச்சிகள் இருக்கிறது, நல்ல உணர்வுகள் இருக்கிறது, அதெல்லாம் கர்த்தர் தான் வச்சார். நம்ம உணர்ச்சியே இல்லாத ஒரு என்ன சொல்கிறது மாம்ச பிண்டமாக கர்த்தர் உருவாக்கலை. நமக்கு சரீரத்தில் 5 சென்சஸ் வச்சார், கர்த்தர் தான் வச்சார். அந்த சென்சஸ் நல்லது. சில காரியத்துக்கு பார்ப்பதற்கு, உணர்வதற்கு,
தேவன் படைச்ச இந்த உலகத்தை ரசிப்பதற்கு சென்சஸ் அவசியம். அதாவது சென்சஸ்னா உணர்ச்சிகள் அவசியம், எமோஷனும் அவசியம். ஒரு காரியத்தை சொல்கிறோம், ஒரு ஒரு என்ன சொல்கிறது, நல்ல ஒரு ஜோக்கு சொல்லும் பொழுதும் அப்படி நீங்கள் முறைச்சி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் சில ஜோக்கை நான் சொல்லிட்டு நானே தனியாக சிரிச்சுக்கிட்டு இருப்பேன் மணி நேரம் கழிச்சு. ஏன்னா எனக்கு அந்த 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 சென்ஸ் எனக்கு அதிகம். சில காரியத்தை வந்து சிந்திச்சுட்டு நானே சிரிப்பேன். அதை சொல்லாட்டா கூட நானே யோசிப்பேன், அப்போ நானே சிரிப்பேன். ஏன்னா அதெல்லாம் நல்லது. ஒரு தீமையான காரியங்கள் வரும் பொழுது, ஒருத்தங்க அநீதி செய்யும் பொழுது கோபம் வர்றது நல்லது. அந்த கோபங்கிறது சுயத்தின் அடிப்படையில் வர்றது கிடையாது. ஒருத்தங்க அநீதி நடக்கும்போது வரக்கூடிய கோபம் நல்லது. ஏசு சொன்னார் பார்த்தீங்க, சவுக்கு எடுத்து அடித்தார் பார்த்தீங்களா, அது நல்லது. ஆனால் உணர்வுகள்லாம் உங்களை டிக்டேட் பண்ணுறது நடத்துகிறதுனா தீமை. சில இடத்துல உணர்வு நல்லா இருக்கும், ஆனால் ரிசல்ட்டு தப்பாக இருக்கும். பொண்ணு பார்க்க போகிறீங்க, பொண்ணு அப்படியே தேவதை மாதிரி இருக்கு அப்படியே, ஆனால் ராட்சசியாக உள்ளே இருப்பா. உங்களுக்கு தெரியாது, உள்ளே போனோம் அத்தாடி இப்படி ஒரு பிள்ளையை தாண்டா தேடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு இருக்கும். ஆனால் உள்ள அழகான ராட்சசியாக இருப்பா, தெரியாது உங்களுக்கு. நீங்கள் பார்க்குறது உங்களுக்கு அப்படியே கவர்ந்து இழுந்துடும். அப்படியே சில பொண்ணு பார்க்க பரவாயில்லாமல் இருக்கும், உங்களுக்கு உணர்வு வராது, ஆனால் நல்ல கேரக்டர் உள்ள பிள்ளையாக இருக்கும் அந்த பிள்ளை. நான் சொன்னது புரியுதுங்களா? இப்போ ஒரு காரியம் நீங்கள் சரியாக செய்யலை, நான் யாரையும் பிளேம் பண்ணி எய்ம் பண்ணி பேசுகிறது கிடையாது. ஒரு காரியத்தை கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுகிறார், உங்களை சிச்சித்து நடத்துகிறார், சீர்படுத்துகிறார். சீர்படுத்தும் பொழுது அது நமக்கு நல்ல ஃபீலிங் ஏற்படுத்தி கொடுக்காது, நல்ல உணர்வுகளை ஏற்படுத்தி கொடுக்காது, நல்ல எமோஷனை ஏற்படுத்தி கொடுக்காது. உணர்ச்சிகள் அந்த இடத்துல நமக்கு காயப்படுற மாதிரி இருக்கும். ஆனால் அது நல்லதா? நல்லது. கர்த்தர் நம்ம உருவாக்குறான்னு அர்த்தம், நம்மை பலப்படுத்துகிறார், நீதியின் வசனத்தில் நம்மை பழக்குவிக்கிறார்னு அர்த்தம், நம்மை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறார்னு அர்த்தம். ஆனால் உணர்ச்சிகள் தான் என்னை டாமினேட் பண்ணுகிறதுனா எல்லா பாவத்துடைய வேறு உணர்ச்சி. எல்லா பாவத்துடைய வேறு எங்கே ஆரம்பிக்கிறது? உணர்ச்சி. ஆண்டவர் சொன்னா, ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தா விபச்சாரம் பண்ணியாச்சுன்னாரு. விபச்சாரம் பண்ணலை, விபச்சாரங்கிற ஆக்ட் வரலை, ஆனால் வேறு முளைச்சிருச்சு உள்ள. ஒருத்தனை மூடனே என்று சொன்னால் எரிநகரத்துக்கு பாத்திரமானாரு, செயல் வரல, ஆனால் செயலுக்கான வேர் முளைச்சிருச்சுன்னு அர்த்தம். எல்லா தீமையான காரியங்களுக்கும் வேறா இருப்பது உணர்ச்சிகள். உணர்ச்சிகளை சரியா கண்ட்ரோல் பண்ண தெரியுதுன்னா கரெக்டாக. அதனால சொல்றாரு, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து மிகுந்த சந்தோஷமாய் அது எண்ணுங்க. ஒரு காரியத்தை எண்ணுங்கன்னா கவுண்ட் பண்ணுங்கிறாரு. ஏன் சொன்னார், செய்கிறது கஷ்டமான காரியம். ஒருத்தன் ஒரு கண்ணத்தில் அரைஞ்சா மறு கண்ணத்தை திருப்பி கொடுனாரு. நமக்கு எப்படி இருக்கோம்னா கழுத்தை முறிச்சிடும் போல தோணும். அப்படியே நமக்கு தோணும், தோணாது? தோணுது. எங்கள் அம்மாலாம் அடிக்கடி சொல்லும், சின்ன வயசுலேயே கழுத்தை முறிச்சிருக்கணும், இன்னைக்கு இவ்வளோ பேச்சு பேசுகிறேன். ஒரு நான் காரில் கூப்பிட்டு போனேன், எதே பேசினேன்னுச்சு. என்னம்மா சின்ன வயசுலேயே கழுத்தை முறிச்சு நம்மளோட தோணிருக்கான்னு கேட்டேன். நான் கழுத்தை முறிக்கிற போது தோணும், ஆனால் அடிச்சிடலாம். கொஞ்ச நேரம் கழித்து அது உங்களுக்கு காயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சண்டை போட்டுடலாம், திரும்பி 4 ஆறு அரைஞ்சிடலாம், ஆனால் மகிழ்ச்சியை கொடுக்குமா? மகிழ்ச்சியை கொடுக்காது. கொஞ்ச நேரத்தில் டிப்ரெஷனையும் மன வேதனையை ஏற்படுத்தி கொடுக்கும். உலக மனிதன் உணர்ச்சியில் வாழ்கிறாங்க, நம்ம அறிவில் வாழ்கிறோங்க. எபேசியர் 4 திருப்போம் 17 வசனம். கடவுளை அறியாத மனுஷன் எப்படி வாழ்கிறான்னு சொல்கிறாரு. அதனால் கர்த்தருக்கு நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற பிரஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுக்கிறார்கள். ஏன்னா அவங்களோட சிந்தை வீணான சிந்தை, உணர்வுகளால் டாமினேட் பண்ணப்படுகிறாங்க. நம்ம உணர்வினால் டாமினேட் பண்ணப்படுவது கிடையாது. எப்பேற்பட்ட உணர்வுகள் மோசமாக இருந்தால் கூட மகிழ்ச்சியை தெரிந்தெடுக்கலாம்.
இல்லை நாங்கள் வேதனையாக இருக்க முடியும், எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? அது மாய்மாலம் இல்லையா? மாய்மாலம் கிடையாது. ஒரு மனுஷன் கட்சிக்கு வரான், 1008 பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கு, மனதார கையை வைத்து ஆராதிக்கிறான். அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு இன்னொரு ஆளுக்கு தெரியுது. அந்த ஆள் நினைப்பா, என்னடா இவ்வளோ பிரச்சனை வச்சு எப்படி ஆராதிக்க முடியுதுன்னு நினச்சோம்னா, அவன் பிரச்சனைகளை பார்க்கல, பிரச்சனைக்கு பதிலாக இருக்கிற கத்தரை பார்க்குறான். அந்த நேரத்திலையும் தான் மகிழ்ச்சியாக இருக்கும்படி அவன் தெரிந்து கொள்ளுகிறான். உணர்ச்சியின் அடிப்படையில் போனோம்னா பாடவே தோணாது, கையை தட்ட தோணாது, கையை உயர்த்த தோணாது. ஆனால் உணர்ச்சியின் அடிப்படையில் இல்லை, ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். இது இந்த பிரச்சனைகள், இந்த போராட்டங்கள், சவால்கள் என் விசுவாசத்தில் என்னை உறுதிப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், என்னை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் என்று ஒரு அறிந்து அதை சந்தோஷமா என்றான். உணர்ச்சி சொல்லலை, அவனுக்கு ஒரு அறிவு ஒன்று டிக்டேட் பண்ணுது. உணர்ச்சியின் அடிப்படையில் போனோம்னா சக்சஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை வாழவே முடியாதுங்க. நல்ல வாழ்க்கை வாழணும், நிறைவான வாழ்க்கை வாழணும்னா ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அறிவு வேலை செய்யணும். யாக்கோபு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான்னா மகிழ்ச்சியான மனுஷன். பாக்கியவான் எங்கெங்கே வருதோ அதெல்லாம் சந்தோஷமான மனுஷன், மகிழ்ச்சியான மனுஷன். ஹாப்பி இஸ் த மேன் ஆரம்பிக்கும் சில ஆங்கில பைபிளில், பிளஸ்ட் இஸ் த மேன் இருக்கும். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதனையை சகிக்கிற மனுஷன், பிரச்சனை வருது, போராட்டம் வருது, எதிர்மறையான காரியங்கள் வருது, அத்தனை எதிர்மறையான காரியத்தில் மனிதனையும் ஒரு மனிதன் சகிச்சு நிற்கிறான்னா உறுதியாக நிற்கிறான், கன்சிஸ்டண்ட்டாக நிற்கிறான். அந்த மனிதன் சந்தோஷமான மனிதன். இன்னைக்கு மக்கள் சின்ன சின்ன காரியத்தை கூட சூசைட் பண்ணுறவன் இருக்கான். பெரிய விஷயம் சின்ன காரியமாக இருக்கும், சூசைட் பண்ணுறான். ஏன்னா அவனுக்கு தேவன் இல்லை, நமக்குள்ள கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக இருக்கிறார். முன்னாடி இல்லாத ஒன்று இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட நமக்குள்ள ஒன்று இருக்கு. கிறிஸ்து நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார், தேவனுடைய மகிமை நமக்குள்ள வாசம் பண்ணுது, தேவத்துவத்தின் பரிபூர்ணம் நமக்குள்ள வாசமாக இருக்குன்னு சொல்லுது. அது என்னது? ஒரு அறிவு. தேவன் எனக்கு என்ன செய்திருக்கிறார் என்பது குறித்த ஒரு அறிவு. ஆனால் பிரச்சனை தான், போராட்டங்கள் தான் என்னை மெச்சூர் ஆக்குதுன்னு நினைச்சோம்னா அந்த 2ஆம் வசனத்தை அடிப்படை அப்படி நினைக்கிறாங்க. விசுவாசத்தின் பரீட்சையானது உங்களை பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள், நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூர்ணராயும். அந்த பெர்ஃபெக்ஷனை பற்றி சொல்லுது இல்லையா? பெர்ஃபெக்ஷனை பற்றி சொல்லும்போது என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு நமக்கு வர்ற பிரச்சனைகள், போராட்டங்கள் தான் நம்மை பெர்ஃபெக்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறாங்க. நம்மை பூர்ணப்படுத்துகிறதே நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், சவால்கள் தான் நினைக்கிறாங்க. பிரச்சனைகள், சவால்கள் நம்மை பூர்ணப்படுத்துகிறதுனா, சிலர்லாம் எனக்கு தெரியும், அவங்க எவ்வளோ பிரச்சனைக்குள்ளே போகிறாங்க, போயிட்டே இருக்காங்க. அவங்க இன்னைக்கு பரிபூர்ணத்தின் உச்சத்தில் இருக்கணும். இருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது. பிரச்சனைகள், போராட்டங்கள், சோதனைகள் நம்மை பூர்ணப்படுத்தாது. அதுக்கு கொடுக்குற ரெஸ்பான்ஸு அறிந்து அதை சந்தோஷமாக நான் என்றேன், எனக்கு ஒரு அறிவு இருக்குது, இது என்ன வேறு விதமாக மாறும் என்ற எனக்கு அறிவு இருக்குது. கர்த்தரை விசுவாசிக்கிறேன், விசுவாசம் சோதிக்கப்படுகிறது, கர்த்தரை நம்புகிறேன், கர்த்தரை சார்ந்து வாழுகிறேன், இது எனக்கு நன்மைக்கெதுவாக முடியும் என்கிற ஒரு அறிவு எனக்கு இருக்குது. அந்த அறிவு இருந்துச்சுன்னா நான் சந்தோஷமாக எண்ணுவேன். இந்த பிரச்சனையில் நான் ஓஞ்சிருவேன், முடிஞ்சிருவேன் நினச்சோம்னா டிப்ரெஷன் ஆயிடுவேன். நான் சொன்னது புரியுதுங்களாங்க? பிரச்சனை தான் பூர்ணப்படுத்துதுன்னா, பெர்ஃபெக்ட் மேன் அப்படின்னு அடித்தோம்னா உங்கள் படம் தான் வந்து நிற்கணும். என்ன சிலருக்குலாம் அவ்வளோ பிரச்சனை இருக்குது, ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து பிரச்சனை இருக்குது, பிரச்சனை அவங்களாம் மேற்கொள்ள முடியல, ஏன்னா அங்கே அறிவை விரும்ப மாட்டாங்க. ஒரு பிரசங்கங்கள்னா சிலர் சொல்கிறாங்க, அவ்வளோ பிரச்சனை இருக்குங்க, போராட்டம் இருக்குங்க, பிரச்சனைகளுங்க நினைப்பா. அவங்க சொல்கிற ஒரு காரியம், நான் வந்து ஷார்ட்ஸு கேட்பேங்கிறாங்க. 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு இருக்குது, அவங்க கர்த்தருக்குன்னு ஒதுக்குற நேரம் 1 நிமிஷம்தான். ஷார்ட்ஸு கேட்பேங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிஞ்சிடணும். மற்ற நேரத்தில் பிரச்சனையை சிந்திக்கிறதுக்கே நேரம் இல்லைல்ல. அவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதை சிந்திக்கிறதா, இதை போய் சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறதா? சில மக்கள் நினைக்கிறாங்கன்னா வாழ்க்கை முழுவதும் போராட்டங்கள், சவால்கள் நினைக்கிறாங்க. அப்படி சொல்லலை. பிரச்சனை இருக்கா, போராட்டங்கள் இருக்கா, எதிர்மறையான காரியங்கள் இருக்கா, இருக்குது. ஆனால் சில மக்களுடைய மனது என்னென்னா,
அதான் நம்ம பூர்ணப்படுத்த நினைக்கிறாங்க. பிரச்சனை வருதா, சவால் வருதா, அதில் ஸ்ட்ரென்தன் ஆகணும்னா அதை எதுக்கணும். இப்போது சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கட்டு மஸ்தான் வச்சுருக்காங்க, பாடி கட்டு மஸ்தான் வச்சுருக்காங்க, இங்கே புடைச்சிக்கிட்டு இருக்கு, இங்கே புடைச்சிக்கிட்டு இருக்கு. சும்மா இல்லை, பலூன் சொருகலை, ஆளே ஆளே அப்படி இருக்கான், ஜம்முன்னு இருக்கான். எப்படி? ஜிம்மில் வேலை செய்யணும். ஒரு இப்போ நெஞ்சை நல்லா திடகாரத்தமாக வச்சுருக்கணும், அப்படி புஷ்டியாக இருக்கணும்னா ஒரு மிஷின் எடுத்து கீழே இறக்கி அப்புறம் அது எதுக்கணும். அப்படி இறக்கி நெஞ்சில் நிமித்தி நிப்பாட்டிடக்கூடாது. அப்படியே அப்படி நிப்பாட்டோம்னா முடிஞ்சிச்சின்னு அர்த்தம். வந்து அதை எதுக்கணும். எந்த அளவுக்கு எதுக்குறீங்களோ எதுக்க உங்கள் பாடி வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். எந்த அளவுக்கு ஸ்டெடியாக எதுக்குறீங்களோ அந்த அளவுக்கு பாடி ஸ்ட்ரென்தன் ஆகும். அதே போல தான் விசுவாசத்தில் ஸ்ட்ரென்தன் ஆகிறதும். விசுவாசத்தில் உறுதியாக இருந்த அவனை எதிர்த்து நில்லுங்கள்ங்கிறாரு. 1 பேதுரு 5:8. தெளிந்த புத்தியுள்ள இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியான பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, அப்படிப்பட்ட எதிர்மறையான காரியங்கள் இருக்குது. சில இடத்துல சில மக்கள் சந்தோஷமாக இருக்கும். என்ன நினைப்போம்னா, நமக்கு இருக்கிற பிரச்சனை அவருக்கு இருந்துச்சுன்னா இவ்வளோ சந்தோஷமாக இருக்க மாட்டாருன்போம். ஆனால் அவரை போய் கேட்டு பார்த்து அவர் பேச விட்டோம்னு வச்சுங்களேன், நமக்கு இருக்க பிரச்சனை வந்து சிறுசாக தெரியும். அவர் அவ்வளோ பிரச்சனை வச்சுப்பார். எல்லாரோட வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்குது, எல்லாரோட வாழ்க்கையில் சவால்கள் சந்திக்கிறோம். ஆனால் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து, வசனத்தில் உறுதியாக இருந்து அதை எதிர்த்தீங்கன்னா அதை ஸ்ட்ரென்த் உறுதியாக எதுக்க பலப்படுவீங்க. அப்படி தாங்க பலப்பட முடியும். எப்படி சரீரத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணுறோமோ அதே போல் தான் ஆத்மாவை ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். பிரச்சனை வரும்பொழுது பிரச்சனைக்கு ஈல்டு பண்ணாமல் அதை எதிர்த்தீங்கன்னா ஆத்மா ஸ்ட்ரென்தன் ஆகும். அடுத்த வசனம் சொல்கிறாரு, கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் புரிந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட நிற்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. கொஞ்ச நாள் பாடுகள் அனுபவிக்கிறோம், ஆனால் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து கத்தரை சார்ந்து கத்தருக்கு கீழ்ப்படிஞ்சு பிரச்சனை ஏற்று நின்னோம்னா சீர்படுத்துவார், சிறப்படுத்துவார், பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். என்ன ஸ்ட்ரென்த் ஆகிட்டேன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு போவோம். பிரச்சனை வராதுன்னு சொல்லலை, கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக இருக்கும். எனக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை வருது? எனக்கு விசுவாசம் இல்லையோ? உங்களுக்கு விசுவாசம் இருக்க போய் தான் பிரச்சனையே வருது. நீங்கள் எதையுமே விசுவாசிக்கலன்னா பிரச்சனை வராதுங்க. பெருசாக விசுவாசிக்கிறீங்களா, சோதனை பெருசாக இருக்கும். அந்த சோதனையில் விழுந்துடக்கூடாது. சோதனையில் எதிர்த்து உறுதியாக நின்னீங்கன்னா அடுத்த லெவலுக்கு போவோம். ஜிம்லேயே போகிறாங்களேங்க, ஜிம்லேயே போகும்போது அதுக்காக ரொம்ப ஹெவி வெயிட் போயக்கூடாது. எடுத்த உடனே இப்போது ஒரு தம்புளிச்சே எடுக்கிறோம்னா ஒரு முதல் செய்யணும்னா 2.5 கிலோக்குள்ள எடுக்கணும். எடுத்தோடனே 10 கிலோக்கு போனோம்னா இன்ஜூர் ஆயிரும். ஒரு 2.5 கிலோ வாழ்நாள் முழுக்க 2.5 கிலோவே அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் 5, அப்புறம் 7, நீ என்ன 10? அவன் 10 கிலோ அடிச்சுக்கிறான், அதுக்கு அடிக்கிறான். ஆள் தான்ப்பா, அப்படி பண்ணாதரான்னு விட்டான், கேட்க மாட்டான். அவன் 10 கிலோ தம்பிள்ஸ் வச்சு போட்டுட்ருப்பான். ஏன்னா அடுத்தடுத்து என்ன செய்யணும்? ஸ்ட்ரென்த் ஆக்கணும்னா பிரச்சனை எதுக்கணும். நீங்கள் பிரச்சனை வருதா? ஏன் வருது? உங்களுக்கு விசுவாசத்துக்கு எதிராக வருது, உங்களுக்கு எதிராக இல்லை. அப்படின்னா எதே ஒன்று விசுவாசிக்கிறீங்க, எதே சார்ந்திருக்கீங்கன்னு அர்த்தம். காண முடியாவிட்டால் கூட, கர்த்தர் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது போல தெரியாவிட்டால் கூட, நன்மையான காரியங்கள் நடக்கிறது போல தெரியாவிட்டால் கூட உறுதியாக நில்லுங்க. உணர்ச்சிகளில் சில அறிவு இருந்துச்சுன்னா அடுத்த லெவலுக்கு போகலாம். 4வது காரியம், நீங்கள் மக்கள் ஏன் சந்தோஷமாக இல்லை? எல்லா கிறிஸ்தவர்களும் சொல்கிறேன், ஏன் சந்தோஷமாக இல்லைன்னா அவர்கள் சிந்திக்கிற எல்லா காரியங்களும் தற்காலிகமான காரியத்தை மட்டும்தான் சிந்திக்கிறாங்க.
இந்த உலக காரியங்கள் தற்காலிகமானது, அதை மட்டும்தான் சிந்திக்கிறாங்க. அவங்க நித்தியத்தை பற்றியோ தேவனோட ராஜ்யத்தை குறித்து சிந்திக்கிறதே கிடையாது. அவங்க சிந்திக்கிறது முழுக்க முழுக்க உலக லைஃப். உலகத்தை தாண்டி அடுத்த லைஃப்பை பற்றி அவங்க சிந்திக்கிறதே கிடையாது. நீங்கள் ஒரு கலாச்சாரத்தில் வாழ்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த கலாச்சாரத்தினுடைய தன்மைகள் உங்களுக்குள்ள புகுத்தப்படும். ஒரு 20 வருஷம் நீங்கள் சென்னை போயிட்டீங்க. சென்னையில் சென்னை ஸ்லாங்கு பேசுகிற இடத்துக்கு போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் பேச்சே மாறிடும். சொன்னது புரியுதுங்களா? இப்போ எங்கள் அக்காலாம் ஒரு அக்கா சென்னையில் இருக்குது. அது எங்கேயுமே பேச திடீர்னு பார்த்தோம்னா சென்னை லாங்குவேஜ் அப்படி நல்லா வரும், கேஷுவலாக வரும். அப்படி ஒரு 20 வருஷம் கொங்கு மண்டலத்தில் இருந்தீங்கன்னா அங்கே லாங்குவேஜ் மாறிடும். உங்களுக்கு எங்கே இருக்கிறோமோ அந்த கலாச்சாரம் உங்களுக்குள்ள புகுத்தப்படும். ஒரு அமெரிக்கன்ஸாக பல வருஷம் இருக்கீங்க, உங்கள் பிள்ளைகள் பிறந்ததுலேருந்து அமெரிக்கன் சிட்டிசன்ஸ் இருக்குன்னா பிள்ளைகளுடைய கலாச்சாரம், பேச்சுவார்த்தை எல்லாமே மாறிடும். அதே போல் இந்த உலகத்தில் இருக்கிறோம். அநேக நேரத்தில் இந்த உலக கலாச்சாரங்கள் நமக்குள்ள புகுத்தப்பட்டு நாம் வாழ்கிற வாழ்க்கை முழுவதும் இந்த உலக வாழ்க்கை தவிர இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறோம். இந்த உலக வாழ்க்கை வாழும்போது சில பிரச்சனைகள், போராட்டங்கள், சவால்கள் வரும்போது உடைக்கப்பட்டாங்க. அவங்களாம் அதுக்கடுத்து மகிழ்ச்சியாக வாழ முடியும். ஏன் கஷ்டம்? இந்த உலகம் மட்டும் இல்லைங்க, நமக்கு இன்னொரு லைஃப் இருக்குங்க. எனக்கு இதுதான், இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லைன்னு நினச்சோம்னா நீங்கள் வேதனைப்பட வேண்டியதான். ஆனால் இதுக்கப்புறம் இன்னொரு உலக வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. தேவனோட ராஜ்யம் இருக்கிறது. தேவனோட ராஜ்யம் பிரத்யட்சமாக வெளிப்படும் இருக்கு. நீங்கள் நமக்குள்ள ராஜ்யம் இருக்கா? இருக்குங்க. உங்களுக்குள்ள ராஜ்யம் இருக்கு, நமக்கு மத்தியில் ராஜ்யம் இருக்கிறது. ஆனால் காணக்கூடியதில் இல்லை. ஒரு காலத்தில் இந்த தேவனோட ராஜ்யம் காணக்கூடியதில் இருக்கும். நான் வெற்றி விசுவாசிக்கிறேன், சுகத்தை விசுவாசிக்கிறேன், செழிப்பை விசுவாசிக்கிறேன், ஆரோக்கியத்தை விசுவாசிக்கிறேன், அதெல்லாம் விசுவாசிக்கிறேன். அதே நேரத்தில் கிறிஸ்தவர்களுக்கு பாடுகள் இருக்குன்னு பைபிள் சொல்லுது. இருக்கா? பைபிள் சொல்லுது. பாடுகளை பற்றி வேறையே பேசுது. 1 பேதுருல 2, 3, 4 மூணுமே எதை பற்றி பேசுறாங்கன்னா இந்த உலகத்தில் விசுவாசிகளுக்கு வரக்கூடிய பாடுகளை பற்றியே பேசுறாரு. ஆனால் மக்கள் சில பாடுகள், சில கஷ்டங்கள், துன்பங்கள் வந்த உடனே அப்படியே உடைஞ்சு சிதைஞ்சு போயிடறாங்க. எனக்கே கஷ்டம், எனக்கே கஷ்டம், நான் இனிமேல் ஆண்டவரை தேட மாட்டேன், ஆண்டவருக்காக வாழ மாட்டேன். உங்களுக்கு இன்னொரு லைஃப் இருக்குங்க. தேவனோட ராஜ்யத்தினுடைய பிரத்யட்சமான வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குங்க. வேதம் சொல்லுகிறது, இவ்வுலகத்திற்காக மட்டும் நாம் வாழுகிறோம் என்றால் மற்ற எல்லாரை பார்க்கலும் பரிதபிக்கக்கூடிய மனுஷனா இருப்போம் இருக்கு. உலக மனுஷன் மகிழ்ச்சியா இல்லைன்னா வேறங்க. சில கஷ்டங்கள் வரும்போது, துன்பம் இருந்து உடைக்கப்படுறான்னா வேற. நமக்கு இன்னொரு லைஃப் இருக்கு. இன்னொரு தேசத்துடைய மக்கள். ஒரு குரூப் இருக்கான், அவன் வாழ்க்கையே பாடுதான் நினைக்கிறான். நம்ம அப்படி விசுவாசிக்கல. இந்த பாடுகளை மேற்கொள்ளுவோம், ஜெயிப்போம், ஜெயித்து வருவோம் விசுவாசிக்கிறோம். ஒரு குரூப் மக்கள்னா வாழ்க்கையே பாடுதான். கிறிஸ்தவ வாழ்க்கையே முழுக்க முழுக்க பாடுதான். இங்கே கஷ்டம்தான், துன்பம் தான், வேதனை தான். பரலோகத்து போனதுக்கப்புறம் நமக்கு நல்ல சுகம் இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும், நல்ல வீடு இருக்கும். அங்கே பிசாசை ஜெயிப்போம். அங்கே பிசாசு இருக்க மாட்டானே. அவங்களுக்கு என்ன எல்லாமே அக்கறையில், இக்கரையில். ஒரு பாட்டு நல்ல பாட்டு தான். இவ்வுலக பாடு என்னை, கரெக்டாக தான் அவங்க உணர்ந்து சொல்கிறாங்க. சில கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சிருக்கலாம். இந்த பாடு எனக்கு என்ன செய்யும்? இந்த உலகத்துக்காக மட்டும் வாழலை, இன்னொரு உலகத்துக்காக வாழ்கிறேன். அது பாடல் எழுதினவர் ஒரு நோக்கத்தோடு எழுதியிருப்பாருங்க. அவருக்கு விளங்கியிருக்கும். அவர் ஒரு ட்ரூத்தம் அவருக்கு ஆண்டவர் சொல்லி சில காரியம் எழுதியிருப்பாங்க. ஆனால் அதை பாடுறவன் என்ன நினைக்கிறான்னா வாழ்நாளுக்கு பாடுதான் அப்படி நினைக்கிறான். அப்படி இல்லை. இந்த பாடுகளை தாண்டி ஒரு வெற்றி இருக்கிறது, ஒரு நிறைவு இருக்கிறது, ஒரு பேர ஆனந்தம் இருக்கிறது. பாடுகள் இருக்கா? பாடுகள் இருக்கு. எத்தனை விசுவாசிகள் பாடுகள் வந்தவுடனே, கஷ்டம் வந்தவுடனே, வசனம் தெரிஞ்ச மக்கள், பிரசங்கம் கேட்குற மக்கள், சார் கஷ்டம் வந்தவுடனே நான் ஆண்டவரை தேட மாட்டேன், சர்ச்சுக்கு வர மாட்டேன் சொல்கிற ஆட்கள் இருக்காங்க. அப்படின்னா நம்முடைய புரிந்து கொள்ளுதல் அவ்வளோதான் இருக்குன்னு அர்த்தம். இந்த உலகத்தை தாண்டி நமக்கு ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம் நினைக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டுன்னு இருக்குது.
நீதியா நடக்கிற அனைவரும் பாடுபடுவார்கள் ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் சொன்னார், உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள், அது முதல்ல என்னை பகைத்ததுன்னர். இன்னைக்கு உலகம் நம்மை பகைக்குது. சில நேரத்தில் விரும்பத்தகாத காரியங்கள் செய்கிறாங்க. ஏன் செய்கிறாங்க? உலகம் யாரை பகைத்ததோ அவர் நமக்குள்ள இருக்கிறார். அதனால தான் உலகம் நம்ம பகைக்குது. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. நீங்கள் ஒரு காலத்தில் எனக்கு மதுரை முழுக்க நண்பர்கள் இருந்தாங்க. மதுரைனா எல்லா தெருவுலையும் இருந்தான், எல்லா விதத்துலையும் இருந்தான் நண்பர்கள், எல்லா விதத்துலையும். என்னுடைய ஃபஸ்ட்டு வாக்குத்தத்த கூட்டம் 2003-4 அப்போ ஆட்கள் என்ன, அந்த ஒரு 10 பேர் தான் இருந்தோம். ஆனால் 10 பேருக்கும் நியூ இயர் சர்வீஸ் நடத்தணுமே. நம்ம இருந்த தெருவில் நியூ இயர் சர்வீஸ் நடத்த முடியாது. ஏன்னா ராஜபாளையத்தில் அந்த பூபால்பட்டி தெருவில் நியூ இயர் சர்வீஸ் நடத்த முடியாது. நியூ இயர் சர்வீஸ் வந்து மரக்கணி செட்டியார் மண்டபத்தில் மாடியில் ஒரு சின்ன ஹால் இருக்குது, அதில் வாடகை எடுத்து நடத்தினேன். போஸ்டர்லாம் அடித்து ஓட்டினேன். அப்போ இருந்த காசுக்கு வந்து கருப்பு துக்க நிகழ்ச்சிக்கு அடிக்கிற போஸ்டர் மாதிரி தான் கருப்பு அடித்து ஓட்டினேன். ஊர் முழுக்க கொஞ்சம் ஓட்டி நானே போய் ஓட்டினேன் நைட் நேரத்தில். அப்போ 2 பேர் வந்தாங்க, கேக் வாங்கிட்டு வந்தாங்க ராஜாபாறையிலேருந்து. ப்ளம் கேக்கு, மதுரையில் ராஜாபாறையில் ப்ளம் கேக்கு தான் சூப்பராக இருக்கும். ஒருத்தன் பாயி, இன்னொருத்தன் இந்து பையன். ஒருத்தன் நதர்சா, இன்னொருத்தன் வந்து சுரேஷ் பாபு. அவங்க தான் வந்தாங்க. என் கல்யாணத்துக்கு எல்லா வேலையும் பார்த்தது அவங்க தான் பார்த்தாங்க. எல்லா விதத்தில் நண்பர்கள் இருந்தாங்க. இன்றைக்கி அந்த நண்பர்கள்ட்ட க்ளோஸ் இல்லை, வெறுக்கலை, அந்த அந்யோனி இல்லை. ஏன் இல்லைன்னா இன்றைக்கி நமக்குள்ளே இருக்க ஜீவன் வேறையாக இருக்குது. அவங்களோட ரொம்ப நேரம் என்னால் பழக முடியல. ஒரு காலத்தில் அப்படி நகமும் சதயமாக தான் இருந்தோம். இப்போ இருக்க முடியல. ஏன் இருக்க முடியலன்னா அங்கே இருக்கிற ஜீவன் வேற, எனக்குள்ளே இருக்க ஜீவன் வேற. அது ரிப்பல் பண்ணுது அப்படியே. ஆனால் எல்லாரோடையும் சகசமாக போனோம்னா எப்படி இருக்கும்னா, ஒருத்தன் என் ஃப்ரெண்டு அந்த வருஷம் வந்தான் பார்த்தீங்களா, சுரேஷ் பாபுன்னு ஒருத்தன். அவன்லாம் ஒருத்தன் கோவம் வருனா, ஒரு நான் செவ்வாய்க்கிழமை கூப்பிட்றான், இங்கே திருவிழியத்திற்கு வந்திருக்கேன், உன்னை பார்க்கணும், எங்கே வரேன்னு கேட்டான். இன்னைக்கு வராத, நாளைக்கு வரேன்ட்டு. நான் நோட்ஸ் எடுக்கிறதா, அவனோட 2 மணி நேரம் பேசிகிட்டு இருக்கிறதா. அவன் என் நண்பன், 10ஆம் கிளாஸ்லேருந்து என் நண்பன். அவன் என்னை பகைச்சான் அந்த நேரத்தில். அது இன்னொருத்தெல்லாம் வக்கீல் இருந்தது, என்னப்பா நண்பன் வந்திருக்கான், அவனுக்கு நீ 1/2 மணி நேரம் ஒதுக்க மாட்டியான்னா. முடியலையே என்னால். அந்த நேரத்தில் ஒரு பகைமை ஏற்படுது. ஏன்னா நமக்குள்ள இருக்க ஜீவன் வேற. சில பாடுகள் இருக்குங்க. ஆண்டவருக்கா வாழ்ந்தீங்கன்னா பாடுகள் இருக்கும், உபத்திரவம் இருக்கும். அத்தனை சகிச்சு அந்த உலகத்தில் சக்ஸஸாக வாழ்ந்தாங்க, அத்தனை பேர் வாழ்ந்தாங்க. இந்த உலகத்தில் வின் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, வேதத்தில் ஆட்கள்லாம் பாருங்க, ஜெயிச்சாங்க, மேற்கொண்டாங்க. பிரச்சனை இல்லையா? பிரச்சனை. சிங்கத்தின் கபியில் போடப்பட்டாலும் இருக்கு, அக்கினிக்கு போடப்பட்டாலும் இருக்கு. அத்தனையும் ஜெயிச்சு தான் வெளியே வந்தாங்க. வாசிப்போம் ரோமர் 8:14. மேலும் இவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். தேவனுடைய புத்திரர்கள் தேவனுடைய ஆவியினால் மாத்திரம்தான் நடத்தப்பட வேண்டும். சுயத்தினால் நடத்தப்படக்கூடாது. தான் எனது என்னுடைய அப்படி நடத்தப்பட்டோம்னா தேவனுடைய புத்திரனை போல வாழணும்னு அர்த்தம். மேலும் இவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுக்கு சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோட கூட பாடுபட்டால் அப்படியாகும். எல்லாரும் கிறிஸ்துவுடனே கூட ஆளுகை செய்ய விரும்புகிறோம், அவரோடு கூட மகிமையை அந்த அனுபவிக்க விரும்புகிறோம். ஆனால் இங்கே சொல்லுகிறார், கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். 18. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று
அறிந்திருக்கிறோம். சில பாடுகள் இருக்கு, துன்பம் இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற பாடுகள் இனி வரும் மகிமைக்கு கம்பேர் பண்ணும்போது ஒண்ணுமே கிடையாது. இம்மையை நினைச்சு மட்டும் வாழ்ந்துடக்கூடாது. இனிமே சில கஷ்டம் இருக்கலாம், தற்காலிகமான கஷ்டம் இருக்கலாம். ஆண்டவர் நம்பி என்ன பண்ண, வசனத்தை கேட்டு என்ன பண்ண அப்படி நினைச்சிட்டிங்கன்னா நீங்க அசுத்தமான திருத்துவத்தை கும்புறீங்கன்னு அர்த்தம். அசுத்தமான திருத்தம்னா நான், எனது, என்னுடையது, ஐ, மீ, மை செல்ஃப். என்னையும் அவங்க அப்படி பேசிடக்கூடாது. நான் சொன்னதை அவங்க கேட்கல அப்படின்னா அதில் நான் 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 இருக்கு. எனக்கு தெரிஞ்ச சர்ச்சு என் நண்பனுடைய சர்ச்சு தான். அந்த சர்ச்சில் கிட்டத்தட்ட 21 வருஷம் அவர் தான் அறிவிப்பு சொல்லுவார். புதுசாக வர்றவங்களும் அவர் தான் கையை உயர்த்துங்கம்பார், எல்லாம் பண்ணுவார். இவர் சொன்ன ஒரு தீர்மானம் அவருக்கு பிடிக்கலை. இவர் ஒரு காரியத்தை சபையில் கொண்டு வராரு, அது அவருக்கு பிடிக்கலை. எனக்கு பிடிக்கலைன்னு அவர் சொன்னார். இல்லைங்க இதுதான் கரெக்டாக சொன்ன உடனே 21 வருஷம் கூட இருந்தவர் சர்ச்சை விட்டு போயிட்டார். ஏன்னா நான் சொல்கிறத அவர் கேட்கல. ஏன்? சுயம் நிற்குதுங்க. சுயம் இல்லைங்க, நம்ம சுற்றி உலகம் சுத்தலை. கிறிஸ்துவை சுற்றியும் தேவனுடைய மகிமையை சுற்றி தான் உலகம் இருக்கு. பாடுகள், அதாவது பாடுகள் ரெண்டு இருக்கு. மக்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. கிறிஸ்து செய்தது ஒன்று எக்ஸாம்பிள், நாம் கடைப்பிடிக்க வேண்டிய முன் உதாரணங்கள் எக்ஸாம்பிளாக இருக்கிறது. சிலது சப்ஸ்டிடியூட்டாக பண்ணது. இயேசு அவர் நமக்கு வியாதியை சுமந்தது நமக்கு முன் உதாரணம் கிடையாது. தரித்திரத்தை சுமந்தார், அது முன் உதாரணம் கிடையாது. சிறுவேலை செய்ததெல்லாம் சப்ஸ்டிடியூஷனரி ஒர்க், என்னுடைய பதிலாளாக அவர் செய்தது. நான் வியாதியை சுமந்து கத்தருக்காக பாடு வருகிறேன்னு சொல்லக்கூடாது. தரித்திரத்தை சுமந்து கத்தருக்காக பாடு வருகிறேன்னு சொல்லக்கூடாது. அது வேற. அதெல்லாம் அவர் சுமந்துட்டாரு. என் மேலே தேவனுடைய தண்டனை தீர்ப்பு இருக்கு, தேவன் மேலே கோபமாக இருக்கிறாரு, அது கிடையாது. அது நமக்கு வேண்டிய கோபாக்கினே அவர் மேல் விழுந்துருச்சு. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது. சிலுவையை ஃபாலோ பண்ணக்கூடாது. சிலுவை நம்முடைய இடத்துல அவர் மரிச்சார். ஆனால் ஃபாலோ பண்ண வேண்டியது என்னன்னா, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறோம், சில கஷ்டங்கள் வருது, கர்த்தரை விசுவாசிக்கிறதுனால சில எதிர்மறையான காரியங்கள் வரும், பிசாசுடைய கிரியில் உங்களுக்கு எதிராக நிற்கும். அந்த நேரத்தில் சோர்ந்து போயிடக்கூடாது. நான் சொன்னது புரியுதுங்களா? 1 பேதுரு எடுங்களேன். 1 பேதுரு 2:23. அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும், பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை, அவர் வையப்படும் தம்மை திருப்பி வையல, அநீதியாக பாடுபட்டார் அவர். ஆனால் அதே போல இங்கே சொல்ற, நீங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் அநீதியாக பாடுபடுறீங்க, திரும்பி வையாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. அப்படி சொல்லிட்டு தான் 1 பேதுரு 2:24 சொல்றாரு. அவருடைய தழும்புகளால் சுகமான, தழும்புகளால் சுகமான போது வெறும் சரீர சுகம் மட்டும் கிடையாது, மனதில் ஏற்படுகிற காயங்களை சுகமாக்குறாரு. மனதில் காயம் வரலையா, அந்த காயங்களே அவர் சுகமாக்குறாரு. 2 கொரிந்தியர் திருப்போம். 2 கொரிந்தியர் 4:7. ஒருத்தரோட ரொம்ப க்ளோஸாக எனக்கு விரும்புறீங்க வச்சுங்களேன், உங்களுக்கு இருக்கிற கஷ்டமே அவருக்கு இருக்கு. நீங்கள் அனுபவிக்கிற எல்லா பாடுகளையும் அவரும் அனுபவிச்சிருக்கிறாரு. அவர்கிட்ட போய் அவர் நீங்கள் நெருக்கமாக இருந்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக இருப்பீங்க. அவங்கவுங்க என்ன ஒன்றா இருக்கும். கிறிஸ்துவுடைய பாடுகளோடு நீங்கள் ஐக்கியப்படுகிறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு நெருக்கம் இருக்குது உங்களுக்கு ஆண்டவரோடு. அவருடைய சுவிசேஷத்தை சுமந்து போகிறீங்க, அது நிமித்தம் காயப்படுறீங்க, வருத்தப்படுறீங்கன்னா நீங்கள் அவரோட க்ளோஸாக இருக்கீங்கன்னு அர்த்தம். வாசிப்போம் 2 கொரிந்தியர் 4:7. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். நமக்குள்ள ஒரு பொக்கிஷம் இருக்கு. அந்த பொக்கிஷம் எதுக்குள்ள இருக்கு? மண் பாண்டத்தில் இருக்கு. எனக்கு சில காரியம் கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கு. அது செஞ்சிருக்கலாமோ அப்படி ஒரு எண்ணம் கூட எனக்கு அப்பப்போ வரும். ஆவியை புதுசாக்கின மாதிரி இந்த சரீரத்தையும் புதுசாக்கி இருந்தாருன்னா நல்லா இருக்குமே ஒரு எண்ணம் வரும் எனக்கு. ஆவியை அப்படியே புத்தம் புதுசாக ஆக்கினாரே, இந்த புத்தியும் அதே நேரத்தை கொஞ்சம் புத்தம் புதுசாக ஆக்கி இந்த சரீரத்தையும் புத்தம் புதுசாக ஆக்கிட்டாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே நினைக்கேன். ஆனால் அப்படி பைபிள் சொல்லுது, இந்த மகத்துவமுள்ள பொக்கிஷத்தை மண்பாண்டத்தில் வச்சிருக்கிறாருன்ற ஈஸியாக நொறுங்கிரும். அதுக்குள்ளே தான் வச்சிருக்கிறாரு. ஏன் வச்சிருக்கிறாருன்னா, இந்த மகத்துவமுள்ள வல்லமை என்னால் உண்டாயிருச்சுன்னு யாருக்குமே தெரியக்கூடாது.
கர்த்தர் நம்மளும் ஒரு காரியம் செய்கிறார், ஒரு மகத்துவமான காரியத்தை செய்யும் பொழுது அவன் பெரிய அறிவாளிடா அப்படி யாருமே சொல்ல முடியாது. கர்த்தர் எனக்குள்ள இருந்த மகிமை அதை செஞ்சிச்சு, நான் செய்யலை, அந்த மகிமை செஞ்சிச்சு. அதனால தான் எல்லா கணமும் மகிமையும் அவருக்கு செலுத்துகிறோம். என்னை மனசையும் புதுசாக்கி, மனசை புதுசாக்குறாரு, கொஞ்சமாக ஆக்குறாரு, சரீரத்தையும் அப்படி. அது ஒரு காலம் வரும். ஏன்னா அப்போ சுயம் இருக்காது அந்த காலத்தில். இப்போ கொஞ்சம் சுயம் இருக்கும், கொஞ்சோன்னு செஞ்சால் கூட ரைட்டை காலை தூக்க சொல்லுது சிலருக்குலாம். சுயம் இருக்கு இல்லையா, நான் அப்படின்னு இருக்கு இல்லையா, நமக்கும் தெரியணும் மற்றவங்களும் தெரியும். கீழே எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. சில கஷ்டம் இருக்குது, துன்பம் இருக்குது, ஆனால் மடிஞ்சு போகிறது கிடையாது, கைவிடப்படுகிறது கிடையாது, ஒன்றும் இல்லாமல் போகிறது கிடையாது, நெகட்டிவ் கன்ஃபெஷன் கிடையாது. சில கஷ்டத்தை அனுபவிக்கிறோம், ஆனால் அதிலே நொறுங்கி சின்ன பண்ணமாகலை. கீழே 10ஆம் வசனம் பேர், கர்த்தராகிய இயேசுனுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்திருக்கிறோம். இயேசு சிலுவையில் என்ன செய்தாரோ அந்த மீட்பின் காரியத்தை எப்பொழுதுமே எங்கள் மனதில் மட்டுமல்ல, எங்கள் சரீரத்திலையும் சுமந்து வெளியே போகிறோம். ஆவியில் ரட்சிக்கப்பட்டது மட்டுமல்ல, அந்த சரீரத்திலையும் சுமந்து போகும் பொழுது சில எதிர்ப்புகள் வருது, எதிர்மறையான காரியங்கள் வருது, நெருக்கப்படுகிறோம், உபத்திரவப்படுகிறோம். ஆனால் எப்பப்பெல்லாம் நெருக்கப்படுகிறோமோ, உபத்திரவப்படுகிறோமோ, கர்த்தரை சார்ந்து வாழுகிறோமோ, அந்த ஜீவன் எங்கள் சரீரத்தில் வெளிப்படுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படி. அவருடைய மரணத்தைனா அவருடைய மரணத்தின் மூலமாக நடந்த நற்செய்தியை சுமந்து போகிறோம். சுமந்து போகும்போதெல்லாம் உபத்திரம் வருது, கஷ்டம் வருது, துன்பம் வருது. அந்த நேரத்தில் மனம் முறிவடையலை, சோர்ந்து போகலை. சோர்ந்து போகாத போது உள்ள இருக்கிற ஜீவன் வெளிப்படுங்கிறார். பிரச்சனைகள் அப்படி நொறுங்கிட மாட்டோமுங்க, பிரச்சனை நொறுக்கிறாத நம்மளை. சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணோம்னா நெக்ஸ்ட் லெவலில் போய் நிற்போம். 15 போப்பா. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய சோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. ஆனபடினால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. நல்லான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறான். இன்றைக்கி ஒரு டீச்சிங் அப்பப்போ, இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. நம்ம ஊரில் எப்போவுமே லேட்டாக வரும் எல்லாமே. ரொம்ப நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவில் வந்து போச்சு. அதாவது நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக விசுவாச்சிங்கன்னா சாக மாட்டோம், அப்படி ஒரு டாக்டரின். அதை ஒருத்தர் தான் கொண்டு வந்தார். அந்த அந்த டீச்சிங் எனக்கு ஒருத்தர் அனுப்புனார், இதை நீங்கள் கேளுங்கட்டு. நான் பார்த்தேன், கொஞ்சோன்னு பார்த்தேன், ஒரு 10 நிமிஷம் பார்த்தேன், 10 நிமிஷம் பார்த்தேன். நான் பார்த்த உடனே என் மனசை சொல்லுது இந்த ஆள் செத்து போயிட்டாருன்னு. நான் கேட்டேன், அவருக்கு செத்து போயிட்டாரான்னு கேட்டேன். ஆமாம் செத்துட்டாருட்டாங்க. அவர் தான் முதல்ல அந்த இம்மார்டாலிட்டி பற்றி பேசினார். சாக மாட்டோம் அப்படின்னு பேசினார். எவன் விசுவாசிக்கிறானோ அவன் சாக மாட்டான். மார்த்தால பார்த்து சொன்ன, நீ விசுவாசிக்கிறாயா அப்படின்னு கேட்டாரா? மார்த்தா என்ன சொன்னா? விசுவாசிக்கிறேன்னு சொன்னா. விசுவாச்சாலா? அவர் சொன்னதை விசுவாச்சாலா? விசுவாச்சாங்க. அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்குன்னு விசுவாச்சா. செத்து போயிட்டாளா? என்ன மார்த்தா சாகலையா? மார்த்தா செத்து போயிட்டா. ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் ஸ்ட்ராங்காக விசுவாசிக்கலையா? நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க வீடியோ பார்க்கும்போது எனக்கே பொறாமையாக இருக்குது. எனக்கு இப்படி இருந்தோம்டா அப்படின்னு போல தோணுது. 15 வருஷம் இருக்கிற மாதிரி இன்றைக்கி இருக்கோம். கொஞ்சம் ஃபேடாக இருக்குது, ரொம்ப ஆகலை, கொஞ்சம் லைட்டாக ஆயிருக்கு. அப்போ கண்ணாடிலாம் போட மாட்டோம். 12ஆம் கிளாஸ் ஃபோட்டோ பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்போ புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் கொஞ்சம், ஆனால் தீர்க்காய்ச்சோட வாழலாம், நோக்கத்தை நிறைவேற்ற கூட வாழலாம். அப்புறம் கீழே சொல்கிறாரு, ஏன் சோர்ந்து போகலங்கிறாரு. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். எல்லாம் பேசும்போது உபத்திரவத்தை டீல் பண்ணுறதை பற்றி தான் பேசுகிறார்.
உபத்திரவங்கள் போராட்டங்களை எப்படி டீல் பண்ணுறான்னு பேச, சுவிசேஷத்தை நிமித்தம் வரக்கூடிய உபத்திரவங்களை எப்படி டீல் பண்ணுறாங்கிற. காணப்படுகிறவைகள் அல்ல பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், தரித்திரியம் இல்லை. காணப்படாத தேவனோட ராஜ்யம், ராஜாவுடைய மனநிலை, இதையே நான் சிந்திச்சுக்கிட்டு இருந்தேன்னா கொஞ்ச நாள்ல இது இந்த பிரச்சனை மாறிடும். ஆனா காணப்படுகிறவைகளே சிந்திக்கிறேன், காணப்படுகிறவைகளே சதா களம் நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதான் என் வாழ்க்கையினுடைய பிரதானமான எண்ணமா இருக்குன்னா என்னைக்குமே போகாது. தேவனை உங்களால் பார்க்க முடியுதா? பார்க்க முடியுதா? நான் என்னால் பார்க்க முடியலைங்க. அப்படி நீங்கள் பெரிய ஆள் இருக்கீங்களேங்க. நான் ஒரு நாளும் தேவனை பார்த்தது இல்லைங்க, ஒரு நாள் கூட பார்க்கலங்க. தேவதூனையும் பார்க்கலங்க. உங்களை பார்த்தா உங்களையும் நான் பார்க்க முடியலங்க. உங்களோட சரீரத்தை தாங்க நான் பார்த்துட்டு இருக்கேன் நாளா. இவர் சொல்ற கண்ணத்தையும் சொல்றாரு, எனக்கு நான் சில ஆவிக்குள்ள ஆகும் பொழுது ஏத்தாப்புல இருக்க மனுஷனுடைய ஸ்பிரிட் எனக்கு தெரியுங்கிறாரு. நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறார். நான் அப்படி கூட வளரல, ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், தேவன் இருக்காருன்னு விசுவாசிக்கிறேன், தேவனோட ராஜ்யம் இருக்குன்னு விசுவாசிக்கிறேன், இந்த பிரச்சனைகள்லாம் சீக்கிரமா மாறுன்னு விசுவாசிக்கிறேன். பிரச்சனைகளே சிந்திச்சுக்கிட்டு இருந்தோம்னா காணப்படுகிறவைகளை நோக்குறோம்னு அர்த்தம். காணப்படுகிறவைகளை அல்லது பிரச்சனைகள் இல்லை, போராட்டங்களே இல்லை, உணர்ச்சிகளே இல்லை, சில அறிவு உள்ள வந்துருச்சுன்னா இது மாறிடும். தேவையானது என்ன? அறிவு. வாசிப்போம் மத்தேயு 5. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்துகள் பலன். மேல எதை பத்தி பேச, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளில் உங்கள் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களா இருப்பீர்கள். உங்களை பத்தி தப்பா சொல்றான், சொந்து போகக்கூடாதுங்க. எந்த காலத்திலும் சொந்து போயிடக்கூடாதுங்க. ஊழியத்தில் இருக்கும், உறுதியாக இருக்கும். சில இடத்துல ஊழியத்தில் இப்போ அந்த லெவலை விட்டு நான் வெளியே வந்துட்டேன். ஒரு 2 பேர் சர்ச்சை விட்டு போகிறாங்க வச்சுங்களேன், கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். இப்போ அதெல்லாம் சிந்திக்கவே மாட்டேன் நான். கத்தரா வெளியே தள்ளினார்னா 100 மடங்கு ஆட்களை கொடுப்பாரு. பிசாசு தள்ளினார்னா 7 மடங்கு ஆட்களை கொடுப்பாரு. நான் சொன்னது புரியுதுங்களா? சிலர் பிசாசை தள்ளுறான், நீங்கள் இருந்தீங்கன்னா உருப்பிட்டுருவா, வெளியே போண்டு. எதுக்குமே சுதந்திரக்கூடாதுங்க, அசந்தரக்கூடாதுங்க. அழைச்சது கத்தர். சில மக்கள்லாம் ஒரு ஆள் போயிட்டாருன்னா அப்படியே கெஞ்சுறாங்க. சொல்லுங்க, நல்லதை சொல்லுங்க. ஆனால் மனிதர்கள் நம்ம சந்தோஷத்துக்கு ஆதாரம் கிடையாது, கத்தர். நீதி நிமித்தம் துன்பப்படுறீங்களா, ரிவார்டு, ஹெவி ரிவார்டு இருக்கும் உங்களுக்கு. ஒரே நோக்கம், அவருடைய திட்டம், நோக்கம், ஆலோசனை, அப்படி வாழ்ந்து பாருங்க, நித்தியமாக சந்தோஷமா இருக்கும். எவ்வளோ தூரம் இங்கே நெருக்கப்படுகிறோமோ கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணிங்கன்னா ரிவார்டு ஹெவியாக இருக்கும். சிலர் சும்மா நிற்பாங்க, சிலர் ரிவார்டு உள்ள ஆட்களாக இருப்பாங்க. யாத்திரா 1 சொல்லுகிறது, அவர்களை எந்த அளவுக்கு நெருக்கினார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் பெருகினார்கள் இருக்கு. நெருக்கப்பட நெருக்கப்பட சரியான விதத்தில் ரெஸ்பாண்ட் பண்ணுறோம்னா நம்முடைய பெருக்கங்கிறது அதிகமாக இருக்கும். எந்த சூழ்நிலையும் தேவனை விசுவாசிக்கிறதுல விட்டுறாதீங்க, தேவனை சார்ந்து கொள்றதில் விட்டுறாதீங்க, தேவனுக்கு கீழ்ப்படிகளை விட்டுறாதீங்க. என்ன சூழ்நிலை இருந்தாலும், புரிந்தாலும் புரியாவிட்டாலும் தேவனை சார்ந்திருக்க. யோபு சொன்னார் பார்த்தீங்களா, யோபுக்கு விளங்கலை, அவர் என்னை கொன்று போட்டால் கூட அவரை விட்டு விலகி போக மாட்டேன்னார். அப்படின்னு சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணிங்கன்னா அறிவு வரும். கொஞ்சம் நாளில் அறிவு வரும்போது சிறையிருப்பு மாறிடும். நான் சொன்னது உணர்ச்சியில் அல்ல, தேவனோட வார்த்தை, கீழ்ப்படிதல், தேவனை சார்ந்து வாழ்கிறது. அப்படி வாழ்ந்துருங்க, நிறைவாக இருப்போம். நித்திய மகிழ்ச்சி தலையின் மேல இருக்கும், சஞ்சலம் தவிப்போம் ஓடிப்போம். இதுதான் கீ. உலகத்தில் 1000 பிரச்சனை வந்தால் கூட சோர்ந்துடக்கூடாது. கத்தர் கைவிட்டாருன்னு சொல்லிடக்கூடாது. கத்தர் உங்களுக்கு கைவிடலை, கத்தர் உங்களுக்கு கூட தான் இருக்கிறார், நிறைவாக நடத்துவார். உலகத்துக்காக மட்டும், இம்மைக்காக மாத்திரம் வாழாதீங்க. மறுமைன்னு ஒன்று இருக்குது. உலகத்தை சொத்து சேர்த்து வைங்க, தப்பு இல்லை. ஆனால் சொத்து சேர்த்து வைக்கிறதான் குறி கிடையாது. உங்களுக்கு மாதம் 20,000 சம்பளம் இருக்குது, திடீர்னு மாதம் 2 லட்சம் ஆயிடுச்சு சம்பளம், சந்தோஷப்படுவேன். அந்த 2 லட்சம் தேவனோட ராஜ்யத்தில் 1 பைசா கூட செலவு பண்ணலன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட மாட்டேன். ஏன்னா அந்த பணத்தை வச்சு நீங்கள் என்ன போகிறீங்க, உங்களுக்காக வாழ்கிறீங்க. அந்த பணத்தை வச்சு நான் சந்தோஷப்பட்டு, அந்த பணம் தேவனோட ராஜ்யத்தில் பிரயோஜனப்படுதா, தேவனுக்காக வாழுதா அப்படின்னா பரலோகம் சந்தோஷப்படும். உங்களை உயர்த்தினது குறித்து கர்த்தர் சந்தோஷப்படுவார். மேலும் உயர்த்துவதற்கு நீங்கள் வாசலை திறந்து கொடுக்கறது நினைச்சு கர்த்தர் சந்தோஷப்படுவார்.
அப்படி வாழுங்க. அதாங்க வாழ்க்கை. அதில் இருக்க மகிழ்ச்சி ஒரு எதுலையுமே கிடையாதுங்க. நான் சொன்னது விளங்குதா? உணர்ச்சிகளில் அறிவில் வாழுங்க. நிறைவோடு நித்தியமாக வாழுவோம். எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை சோத்திரிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். நீர்களுக்கு எல்லா காலத்திலும் நல்லவராக நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. இப்படி நாம மையப்படட்டும், இப்படி நாம உயர்ந்திருக்கட்டும். குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குற கர்த்தர் இல்லை நிறைவாக நடத்துவீராக. எந்த காலகட்டத்திலையும் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் சார்ந்து வாழுகிற மக்களாக இல்லாமல் அறிவை சார்ந்து எந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் இவைகளின் வாழ்க்கையின் நன்மைக்கு எதுவாக நடக்கும். கர்த்தர் மேலே அன்பாக இருக்கிறேன். கர்த்தருடைய நோக்கத்தின்படி நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அத்தனை தீமையான காரியங்களையும் கர்த்தர் என் வாழ்க்கையில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய சாதகமான சூழ்நிலையாக மாற்றுவார் நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே நாங்கள் சந்தோஷப்படுகிறோம் தேவனே, களி கூறுகிறோம். பொருள்களையோ மனிதர்களையோ இடத்தை அல்ல, சூழ்நிலை அல்ல, உம்மை நம்பி இருக்கிறோம். எங்களை நித்திய மகிழ்ச்சியோடு தங்க பண்ணுகிறதுக்காக, வாழ பண்ணுகிறதுக்காக நன்றி. எல்லா கணமும் எல்லா மகிமையும் உமக்கே உண்டாகட்டும். வழிநடத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைகளுக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தருடைய ஜீவனோடும் சுகத்தோடும் தீர்க்காயுசோடும் ஒரு குறைவில்லாமல் நித்திய மகிழ்ச்சியோடு 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.